ஹாய் மக்கா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து ஒரு ட்ரிப்பாக இல்லை அது எப்படின்னு சொல்கிறதே தெரில. ஏதோ ஒன்றுக்கு போகிறேன். ஆக்சுவலாக நான் ஏற்காடு போகிறேன். இப்போது அது ட்ரிப்பாக போகிறது கிடையாது, ஒரு பர்பஸ்க்காக போகிறேன், ஒரு வேலைக்காக போகிறேன் ஏற்காடு. சரி, ஓகே, வ்ளாக் எடுத்து பார்க்கலாம். நல்லா வந்துச்சுன்னா இருக்கட்டும், இல்லைன்னா வேணாம், அதை டெலிட் பண்ணிடலாம். ஏன்னா பைக்கில் தான் போகிறேன். ஓகே, பார்ப்போம் எப்படி போகுது, எப்படி இருக்குது, என்ன ஏது அப்படிங்கிறது. ஓகே, ஆஃப்டர் ஏ லாங் டைம் ட்ரிப்பு இது ஒரு பக்கா ட்ரிப்பாக போகல, பட் ட்ரிப்பு தான். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட்ஸ் சூப்பர், இட் ஸ்டார்ட்ஸ். ஒரு போ. இதுதான் இதுதான் எங்கள் தெரு நாய். எங்கள் தெருவில் எப்போவுமே ஜாலியாக சுற்றிட்டுருக்க நாய், எப்போவுமே ஜாலியாக சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஏற்காடு போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் வந்து எக்ஸாக்டாக இப்போது ஏற்காடுக்காக நான் ஃபஸ்ட்டு போகலை. ஃபஸ்ட் நான் சேலம் தான் போகிறேன். சேலமில் ஒரு சின்ன அஃபிஷியல் ஒர்க்கு, ரொம்ப சின்ன ஒர்க்கு தான், ஜஸ்ட் ஒரு 1 hour ஒர்க்கு தான் இருக்கும். அந்த 1 hourக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் இந்த ட்ரிப் வந்துச்சு. ஓகே, இந்த 1 hourக்கு மேலே நம்ம சும்மா தானே இருக்க போகிறோம், நம்ம நேராக ஏற்காடு வர போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் இந்த பைக் எடுத்துகிட்டு போகிறேன். இல்லைனா நான் வந்து பைக் எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டேன், இல்லைனா பஸ்ஸில் தான் போயிருப்பேன். சில இனிஷியலாகவே பஸ்ஸில் போகிற மாதிரி தான் பிளான் இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம வந்து ஏற்காடம் போயிட்டு அப்படியே ஜாலியாக வந்துடலாம். ஏன்னா வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு. சூரியன் பயங்கரமாக இருக்குல்ல, விடியற்காலை அப்படிங்கிறத இந்த சூரியனை வந்து காட்டி கொடுக்குது. ஆக்சுவலாக நான் இப்போது அங்கே எத்தனை மணிக்கு போனோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு போனோம். நாங்கள் 7:15 கிளம்பியிருக்கேன். பர்ஃபெக்டான கூகுள் மேப் டைமிங்கில் தான் கிளம்புறேன். மேப் இல்லை, மேப் தேவையில்லை சேலத்துக்கு. நம்ம சேலம் போன அப்புறம் தான் மேப் தேவைப்படும். ஏன்னா ஏற்காடு ஒரே ஒரு வாட்டி போயிருக்கேன். ஓகே, நம்ம ஹைவே ஏறிட்டோம். இனிமேல் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். பனிமூட்டம்லாம் பார்த்தீங்களா இல்லையா எப்படி இருக்குன்னு? பயங்கரமாக இருக்குது பனிமூட்டம். ஆக்சுவலாக இதை வந்து ரெகுலராக இங்கே ஒசூரில் இருக்கிறது தான், ரெகுலராகவே இருக்கிறது தான். இப்போ இந்த வின்டர் சீசனில் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. இது டைம் ஆன அப்புறமா ஏன் இன்னும் பனி போகலான்னு தான் தெரில. வாட்ச் கட்டியிருக்கேன், நான் கட்டியிருக்கேன். சூரியன் டேரெக்டாக இருக்கனால ரோடு கிளியராக தெரியுதான்னு சொல்லி தெரில. எக்ஸாக்டாக கேமராவில் அடிக்கும்னு சொல்லி தோணுது. ஏன்னா யாராக்கு எக்ஸாக்டாக கண்ணில் அடிக்குது. இந்த ரோடு எல்லாருமே பழக்கப்பட்ட ரோடாக தான் இருக்கணும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெங்களூர் டு சேலம் போகிறாங்கன்னாவே இந்த ரோடை கன்ஃபார்மாக எடுத்திருப்பாங்க. இந்த ட்ரிப்பு தாங்க ரொம்ப நாள் கழிச்சு விடிஞ்ச அப்புறம் போகிறேன். மேக்ஸிமம் ட்ரிப் எல்லாமே எப்படி பிளான் பண்ணுவேன்னா விடிய காலையிலே கிளம்புற மாதிரி தான் பிளான் பண்ணுவேன். ரொம்ப நாள் கழிச்சு விடிஞ்ச அப்புறம் போகிறேன் ட்ரிப்புக்கு. நைஸ், இதுவும் நல்லா தான் இருக்குது. கேமராலாம் ரோடு தெரியுதான்னு சொல்லி தெரில. ரோடு வந்து பயங்கரமாக இருக்குது, ஃபுல்லாக ஃபாகாக இருக்குது. முன்னாடி போகிற கொஞ்சம் தூரத்துலேருந்து போகிற வண்டி வேணாம் தெரியுது, ஆனால் ரொம்ப முன்னாடி போகிற வண்டியெல்லாம் தெரிய மாட்டேங்குது. அதனால தான் நான் வந்து ஹசார்ட் லைட் போட்டிருக்கேன். ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷன் தான் நம்ம முன்னாடி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி. வாவ், வாட் ஏ ஃபாக் இட் இஸ். ஓ மை காட், ஒன்றும் தெரிலப்பா. முன்னாடி வண்டி வரது போகிறது ஏதோ தெரியுது, ஏதோ குத்து மதிப்பாக தெரியுது. உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு சொல்லி தெரில. பயங்கரமாக இருக்குல்ல, பயங்கரமாக இருக்குது. நான் வேற என்ன பண்ணிட்டேன், ஸ்மோக் வைசர் போட்டு வந்துட்டேன். ஸ்மோக் வைசர் வேற சொதப்புது இல்லை, எனக்கு ஃப்ரெண்டில் அவ்வளோ தெரிய மாட்டேங்குது. என்ன இப்படி இருக்குது கிளைமேட்டு, பயங்கரமாக இருக்குல்ல. வாவ். ஆனால் இங்கே தான் வந்து ரொம்ப டேஞ்சரான திங்கு. ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நிறைய நடக்கிற ஏரியா இது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபாக் வேறு ஃபுல்லாக இப்படி ஆக்குபை பண்ணியிருந்தா பின்னாடி நம்ம முன்னாடியும் பார்த்துக்கணும், பின்னாடியும் பார்த்துக்கணும். பின்னாடியும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முன்னாடி கூட பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு ஆள் கிராஸ் பண்ணால் மட்டும்தான். இல்லை வந்து நம்ம முன்னாடி இருக்க வண்டிங்க ஏதாச்சும் இது பண்ணாதான். ஆனால் பின்னாடி வந்து தட்டிட்டாங்கன்னா இட்ஸ் ஏ வெரி ரிஸ்கி ஒன். பயங்கரமாக இருக்குது. இந்த வைசரை திறந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே காற்று பயங்கரமாக வந்து மூஞ்சில் அடிக்குது. காற்று கூட இல்லை, அது என்னது பனி வந்து மூஞ்சில் அப்படி கிறுன்னு அடிக்குது. செமையாக இருக்குது. Wow, that's amazing guys, that's amazing. இந்த இடத்துல ஹசார்ட் லைட் போட்டு போங்கப்பா, அப்போ தான் தெரியும் இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறது. விசிபிலிட்டி காமிக்க வேணாமா? காரெல்லாம் ஹசார்ட் லைட்லாம் நார்மலாகவே கொடுத்துருப்பாங்க தானே, அதெல்லாம் போட்டுக்கலாம்ல. இங்கே பாருங்க, வாவ் என்னப்பா இது, ஒன்றுமே தெரில. அந்த முன்னாடி போகிற காருக்கு அது ஹசார்ட் லைட் மட்டும் போடல அப்படின்னா கன்ஃபார்மாக முன்னாடி போயிட்டு இருக்குது கார் அப்படின்னு சொல்லி தெரியாது. ஓ மை காட், ஐயோ ஒன்றுமே தெரியலையா. கொஞ்சம் ஸ்லோவாகவே போவோம். நான் ஒரு 70 தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன் ஹைவேலே.
அங்கே பாருங்கள், அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. இந்த கேமராவில் தெரியுதான்னு தெரில, தூரத்தில் ஒரு ஷிஃப்ட் ஒன்று ஹசார்ட்லாம் போட்டு போயிட்டுருக்காங்க, அவங்க தெரியுறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளவோ வண்டி போயிட்டுருக்கு, அது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது வண்டி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது. வெரி வெரி டேஞ்சரஸ் ரோடு பார்த்தீங்களா இல்லையா? முன்னாடி ஒரு லாரி போயிட்டு இருக்குது, பக்கத்தில் வந்தப்பறம் தான் எனக்கே தெரியுது. ஓ தோ, ஓ ஷேட் ஷேட். ஆனால் நான் இவ்வளோ ஃபாக் இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இவ்வளோ ஃபாக் இருக்கும்னு சொல்லி. இது அப்பீலாக இருந்தால் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஸ்லோவாக தான் மூவ் பண்ணிட்டு இருக்கோமா, ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். பட் இங்கே வந்து ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது கஷ்டம் ப்ரோ. மேக்ஸிமம் இந்த லாரிக்காரங்க பரவாயில்லங்க, இந்த லாரிக்காரங்க எல்லாம் மேக்ஸிமம் இந்த ஹசார்ட் லாம்பெல்லாம் போட்டு தான் ஓட்டுறாங்க. அவங்க விசிபிலிட்டியை காமிக்கிறாங்க, அவங்கெல்லாம் கன்ஃபார்மாக காமிச்சு தான் ஆகணும் விசிபிலிட்டியை. எப்பா டே பின்னாடி யாரும் வந்து என்ன தட்டிடாதீங்கடா, நான் பாவண்டா, எனக்கு எதாவது கல்யாணம் கூட ஆகலடா. இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருந்துச்சுன்னா கூட இந்த பனியெல்லாம் அவ்வளோ டேஞ்சர் கிடையாது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாருக்குமே தெரியும் இப்படி தான் ஓட்டணும், இங்கே இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியும். பட் இங்கே வரவங்க யாருமே அப்படி கிடையாது. இவங்கெல்லாம் ஹைவே ரைடர்ஸ். இவங்க ஹைவே ரைடர்ஸுங்கிறத விட இவங்கெல்லாம் இந்த ரோட்டில் ஓட்டுறவங்கலாம் நான் என்ன சிட்டிக்குள்ளே ஓட்ட தான் கஷ்டம், ஆனால் நான் ஹைவேல ஈஸியாக ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லி புதுசாக வண்டி எடுத்துகிட்டு வரவங்க எல்லாரும் அப்படின்னு சொல்ல முடியாது, மேக்ஸிமம் அப்படி இருப்பாங்க. அதனால் இந்த ரோடு வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ரோடு. அவங்களுக்கு இந்த இடத்துல எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், என்ன பண்ணணும், எது பண்ணணும் ரொம்பலாம் தெரியாது. அவ்வளோதாங்க, ஓரளவுக்கு ஃபாக் வந்து கம்மியாயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ஸ்பீட் எடுத்துடலாம், நோ இஷ்யூஸ். ஃபுல்லாகவே கம்மியாயிடுச்சு. நான் ஹசார்ட் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டேன், ஃபுல்லாகவே பண்ணி கம்மியாச்சுல, பயங்கரம். என்னங்க இது முடிஞ்சுன்னு சொல்லி பார்த்தா மறுபடியும் வருது. அடா பாவிகளா, இன்னும் முடியலையாடா, அட கடவுளே. இந்த பனி இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கும்னு சொல்லி தாங்க தெரில, அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குமா. மேக்ஸிமம் கிருஷ்ணகிரி வரை தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அதுக்கு மேலே அந்தளவுக்கு பெரிய காடெல்லாம் கிடையாது. ஆச்சும் ஹை ஆல்டிடியூட் கிடையாது, ஆல்டிடியூட் லோ ஆல்டிடியூட் ஆயிரும். அவங்க வந்து குரூப் ரைடர்ஸ்ன்னு தோணுது, இன்டர்காம்லாம் வச்சு ஓட்டுறாங்க. பயங்கரம் பயங்கரம். நான் ஆல்மோஸ்ட் தருமபுரி தாண்டிட்டேன். எப்படி இருக்குது பாருங்க, என்ன இது பனி, எல்லா இடத்துலையும் பனி இருக்குது. அதுவும் டைம் பார்த்தீங்களா தெரியும், மணி 9 மணி. 9 மணிக்கு இவ்வளோ பனி, அதுவும் தருமபுரியில். ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ். எப்படி, நான் வேறு பயங்கர டயர்ட் ஆகிட்டேன், என்னன்னு சொல்லி தரல. ரொம்ப நாள் ட்ரைவ் பண்ணாதனாலே என்னன்னு சொல்லி தரல, பயங்கரமாக எக்ஸாஸ்டாக இருக்குது. ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னு தோணுது, சாப்பிட்றதா என்ன பண்ணுறது, ஏதாவது டீ குடிச்சிடலாம். வழக்கமான கடை ஒன்று இருக்குல்ல, அந்த கடையில் தான் போய் வந்து காஃபி குடிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். பா ஏன் இவ்வளோ வண்டி, ஆக்சுவலாக பனினால வண்டியெல்லாம் ஸ்லோவாக போகுதா என்னன்னு சொல்லி தரல. பட் எல்லாமே ஓரளவு ஃபேஸ் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள் பனி. இதே போல் இப்போ தொப்பூரில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான ரோடாக மாறிடும். கேமராவில் ஏதாவது தெரியுதா? ஆக்சுவலாக இந்த கிருஷ்ணகிரியில் இந்த மாதிரி பண்ணிருந்துச்சுல்ல, அப்போ நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் வந்தேன். அந்த வீடியோலாம் எப்படி இருக்குன்னே தெரில. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டை கழட்டி பார்க்கும்போது கேமரா லென்ஸு ஃபுல்லாகவே வந்து தண்ணியாக இருந்துச்சு, இந்த பனியிலேருந்து வந்த தண்ணி தான். ஓ வாவ் வாவ், வாட் இஸ் திஸ்? ஏதோ மேகத்துக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது. வெள்ளை வெள்ளை வெள்ளை, எங்கே பார்த்தாலும் வெள்ளை. அடா 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 அடடா. இந்த இடத்துலலாம் இப்படி பேரிகேடு இருந்துச்சுன்னா ஏதாச்சும் விசிபிலிட்டி ஏதாவது இருக்குதா? ஒன்றுமே இல்லை பேரிகேடுக்கு. இந்த ஃபாஸ்டெல்லாம் வந்தாங்கன்னா அடித்து தூக்கிட்டு போக வேண்டியது தான். எங்கே போகிறது, அடிச்சு தூக்கிட்டு அங்கேயே கிடக்க வேண்டியது தான். இந்த இடத்துல எப்படி பனி இருக்குது? ஒருவேளை இதுவும் ஹை ஆல்டிடியூடில் இருக்கும். ஆக்சுவலாக அந்த ஒசூர்லேருந்து கிருஷ்ணகிரி இறங்கி அதுக்கப்புறம் மறுபடியும் தருமபுரி ஏறுதுன்னு தோணுது. ஓகே, இந்த டோல் பிளாசா மிகவும் ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த பேய்கள் நடமாடும் ரோடு வரப்போகிறது. தொப்பூர் கணவாய்க்கு பக்கத்தில் போகிறோம். ஐயோ மழை பெஞ்சிருக்கு போலையே, என்னது இது? மழை மட்டும் பெஞ்சிடாத, பனி இருக்கனால மழை பெய்யாதுன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. ஆமாம், ஆனால் ஆல்ரெடி பெஞ்சிருக்குன்னு தான் தோணுது, மழையெல்லாம் பெஞ்சிடாத. ஓகே. ஓய் 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 ஓய், வாட் இஸ் திஸ் யார்? பெட்ரோல் போட்டுடலாமா? ஆக்சுவலாக இந்த பெட்ரோல் போடுறாருல, அவர்கிட்ட கேட்டேன், என்னன்னா இது எப்போவுமே இங்கே இப்படி தான் இருக்குமா பனி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் தான் சொன்னார், இல்லை ஆக்சுவலாக நேற்றுக்கும் பனி இருந்துச்சு தான், ஆனால் இந்த அளவுக்கு இல்லையா, இன்னைக்கு தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதுவும் இந்த டைமுக்கெல்லாம் பனி இருக்காது. பாருங்கள், மணி வந்து 9 மணிக்கெல்லாம் என்னங்க பனி, 9 மணிக்கு பனி இருக்குது. அது வந்து ரொம்ப டேஞ்சரான ரோடில் இவ்வளோ பனி. ஏன் டேஞ்சரான ரோடு திருப்பி சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது என்ன, இதில் இவங்களே அனௌன்ஸ் பண்ணுவாங்க பாருங்கள். எங்க கேட்குதா இதோ 2வது கியரில் வாகனத்தை நகர்த்தவும், அப்படி தான் சொல்கிறாங்கோ. ஓகே, நம்ம வந்து வழக்கமான டீ குடிக்கிற ஸ்பாட் வந்துச்சு, நிப்பாட்டிடலாம். டீ குடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு
அப்படியே நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இந்த ரோடை பற்றி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ரோடு வந்து எப்படின்னா ரொம்ப டேஞ்சரஸான ரோடு. தமிழ்நாட்டிலே அதிகமாக ஆக்சிடென்ட் நடக்கிற ரோடில் நம்பர் 1 இந்த ரோடு தான் வரும். இங்கே ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேய்கள். ஆமாங்க, கரெக்டாக தான் சொல்கிறேன், பேய்.